ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா என்னுடைய டெய்லி ரொட்டீன் விலாக். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்காக பட்டாணி வாங்கி வச்சுருந்தேன். அது முந்தின நாள் நைட்டே ஊற வச்சுருந்தேன். சரி இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைனால கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிக்கலான்னு சொல்லிட்டு 6 மணி போல் அலாரம் வச்சுருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு அலாரம் அடித்தோடனே என்னால் எந்திரிக்க முடியல. சரி தூங்கிட்டேன். தூங்கி எழுந்துச்சி பார்க்கும்போது 7:00 ஆகிடுச்சு. இதுக்கு மேலே தூங்கினா ரொம்ப லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு உடனே எந்திரிச்சு வெளில வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புத்தர்கிட்ட ஸ்விட்ச் ஆன் பண்ணால் அது அழகாக ஃபவுண்டைன் மாதிரி தண்ணி அழகாக ஊற்றிட்டே இருக்கும். அது பார்க்குறதுக்கே கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு கிச்சனுக்கு போயிட்டேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்றதுனால சரி சாம்பார் வச்சிடலான்னு சொல்லிட்டு சாம்பார் தான் ரெடி பண்ணுறதுக்காக பருப்பெல்லாம் எடுத்து குக்கரில் போட்டு ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம்லாம் கட் பண்ணி குக்கரில் போட்டு வேக வச்சுட்டேன். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா 3 பேர் தான் இருக்கோம். ஸோ அதனால் எப்பயுமே நான் சாப்பாடு அண்ட் குழம்பு கம்மியாக தான் வைப்பேன். இன்றைக்கி அம்மாவும் லீவுன்றதுனால வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்குமே சேர்த்து சாப்பாடு வச்சுருந்தேன். குழம்பும் அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிட்டேன். சரி பருப்பு வேகிற டைமில் இந்த சைடு ஒரு பாத்திரத்தில் பால் ஊற்றி கரண்ட் அடுப்பில் ஆன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ எனக்கும் கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருந்ததுங்களா, எனக்கும் என் மாமனாருக்கும் சேர்த்து கொஞ்சமாக டீ போட்டேன். சரி அவர் ஒரு 10 மணிக்கு மேலே தான் வருவாங்க. இப்போதைக்கு எனக்கு மட்டும் ஊற்றிட்டு அவருக்கு எடுத்து வச்சுட்டேன். ஸோ எப்பயுமே காலையில் எழுந்திரிச்ச உடனே எனக்கு டீ குடித்தா மட்டும்தான் அந்த வேலையே கொஞ்சம் நல்லபடியாக செய்வேன். இல்லைனா ஏதோ ஒரு டென்ஷனாகவே இருக்கும் மைண்டு. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாகவே எழுந்திரிச்சேன்னா அதனால் டீ கொஞ்ச நேரம் உட்காந்து குடிக்கக்கூட டைமே கிடையாது. அதனால் பார்த்திங்கன்னா நான் சமைக்கும் போதே டீ குடிச்சிட்டே சமைச்சிட்டே இருந்தேன். சரி அதுக்கப்புறம் சாதமும் ஒரு பக்கத்தில் வச்சுட்டு பருப்பையும் கடைஞ்சி தாளித்து விட்டேன். சுண்டல் ஊற வச்சுருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, சரி அதையும் வேக வைக்கலான்னு சொல்லிட்டு குக்கரில் போட்டு சால்ட்டெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு வந்தேன். சரி இந்த கேப்பில் பாப்பாவை எழுப்பி பாலெல்லாம் கொடுத்து குளிப்பாட்டி கூட்டிகிட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு தலைவாரிலாம் விட்டு ரெடி பண்ணிட்டேன். அவள் காலையில் எழுப்பும்போதே அவளுக்கு ஃபோனு கொடுத்து தான் எழுப்ப முடியும், இல்லைனா எந்திரிக்கவே மாட்டாள். ஸோ ரெடி பண்ணிவிட்டு அவள் கையில் ஃபோனை கொடுத்துட்டு சுண்டல் தாளிச்சிட்டு அவளுக்கும் ஸ்நாக்ஸும் அண்டு லன்ச்சும் பேக் பண்ணிட்டேன். லன்ச்சு கொஞ்சமாக சாதம் போட்டு சாம்பார் ஊற்றி அப்படியே கிளறி அவளுக்கு பேக் பண்ணிட்டேன். ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் வைக்கட்டுமான்னு கேட்டேன் அதுக்கு சைட் டிஷ்ஷாக. ஆனால் எதுவும் வேணான்னு சொல்லிட்டா. சாம்பாரே அவள் வேணான்னு சொல்லிட்டா. ஏன்னா கொஞ்சம் காரம் அவள் சாப்பிட மாட்டாள். சின்ன வயசுலேருந்து அது அப்படியே ஃபஸ்ட்டு பேபினால கொஞ்சம் ரொம்பவே நான் பாசம் வச்சுட்டு காரம் கொடுக்காமே அப்படியே பழகிட்டேன். அதனால் இந்த நாள் வரைக்குமே அவள் காரமே சாப்பிடவே மாட்டாள். கொஞ்சமாக காரம் கொடுத்தா கூட காரமாக இருக்குது வேண்டான்னு சொல்லிட்டு அப்படியே ஒதுக்கிடுவாள். அதுவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எந்த ஒரு நல்ல ஃபுட்டும் அவளால் சாப்பிடவே முடியாது. ஆனால் செகண்ட் பேபிக்கு அப்படி கிடையாது. நான் ஃபஸ்ட் பேபி இந்த மாதிரி வளர்த்துட்டேன்னு சொல்லிட்டு செகண்ட் பேபிக்கு நான் சின்ன வயசுலேருந்தே காரம் கொடுத்து நல்லா பழகிட்டேன். அவள் நல்லாவே சாப்பிடுவான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டும் ரெடியாகி வந்துட்டாங்க. சரி பாப்பாவுக்கு லன்ச் கட்டிட்டு அவங்க 2 பேரையும் ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டு இடையில இந்த மீல் மேக்கர் பெப்பர் ஃப்ரை பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணியிருக்கேன். சரி எங்கள் வீட்டுக்காருக்கு கட்டி கொடுத்துருக்கேன், என்ன சொல்கிறாருன்னு தெரியல. சரி பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.